ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஏன் நைஸ் இந்தியன் பாய் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ இன்னொரு பையனை லவ் பண்ணுவாங்க. பாய் டு பாய் லவ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய கல்யாணத்தை தங்களுடைய பெற்றவங்ககிட்ட சொல்லி ஒரு மிகச்சிறந்த முறையில் கல்யாணம் பண்ணணும், நிறைய பேர் வியப்படைகிற வகையில் கல்யாணம் பண்ணணும், மிக பொருட்செலவில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதன்படி ஹீரோடைய வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த பையனை அழைச்சிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா வேற மாதிரி சம்பவம் ஆகும். இப்போ இறுதியில் நம்ம ஹீரோவும் இன்னொரு ஹீரோவும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபீலிங்ஸில் என்ன, இந்த உலகம் அவங்கள எப்படி பார்க்குது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக பையன் டு பையன் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் என்னையா அது கதை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் போர் அடிக்காமல் பார்த்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் எமோஷனல் இப்படி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கடைசியாக கிளைமேக்ஸில் சூப்பரான ஒரு மெசேஜ்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதே சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு சில ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு லவ்வபுள் ஒரு மூமெண்ட்ஸ்லாம் போகும். இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணுற விதம், அவங்க சொல்கிற அந்த மெசேஜ், இதெல்லாம் ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகுது. ஃபீலிங்ஸ் நல்லா ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படிங்களுக்கு இந்த படம் சூப்பரான படம் தான். ஆனால் இருந்தாலும் என்னடா அது பாய் டு பாய் என்னப்பா கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். படத்தில் ட்விஸ்ட்டுன்றீங்களே இல்லவே இல்லை. மொத்தமாகவே பையன் டு பையன் கல்யாணம் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான். அவங்களோட ஃபீலிங்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன்ஸோ எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான சேனலில் படம் பார்க்க விரும்புங்களுக்கு இந்த படம் ஒரு ஒத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.